நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு ரொம்பவே ரூடா பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, "நான் உன்ன பணத்த தானே வாங்கிட்டு வரதுக்காக போ சொன்னேன். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீ எங்க போயிருந்த? என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீயி? நான் சொன்னத செய்யாம." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில கோவப்பட்ட கார்த்திக் வந்துட்டு பயங்கரமா பேசுறது மட்டும் இல்லாம, இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி ஆகுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே பைரவி வந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆறது மட்டும் இல்லாம, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பைரவி மேல நம்ம கார்த்திக் பயங்கர கோவத்துல நின்னுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக்கும், ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா கிளம்பி போயி, நம்ம கௌதமும், இலக்கியாவும் போட்ட இந்த பூமி பூஜையில கலந்துக்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதே சமயம் இந்த பைரவி வந்துட்டு அந்த பூமி பூஜைக்கு நம்ம கார்த்திக்கும், ஜானகியும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அஞ்சலி சொன்னதுனால இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அதாவது கார்த்திக்க டைவர்ட் பண்ணி வேற இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு, நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போய் சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தாங்க. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து கடைசியில அங்க போயிருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதாவது அங்கருந்து ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவிக்கு உண்மையே தெரிய வந்துச்சு. ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு இப்போ அந்த எஸ்எஸ்கே சொன்னதுக்கு அப்புறமா, அதாவது உன் புருஷனும், உன்னோட மாமியாவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அப்படின்ற மாரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா விஷயம் தெரிஞ்சுச்சு இந்த அஞ்சலிக்கு. கடைசியில இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான், என்னத்த பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைவர்ட் பண்ணி இங்கிருந்து அதாவது நான் போறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு வா, அத வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அனுப்பிச்சதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் மேல நீங்க இவ்ளோ கோவத்துல இருக்கீங்க? நீங்க அண்ணன போய் நேர்ல பார்த்திருக்கீங்க. நேர்ல போய் பேசுனது மட்டும் இல்லாம, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உன் மேல கோவத்துல அதாவது உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வேணான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விரட்டுனதுக்கு அப்புறமா, எங்கள எதுக்காக போக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தடுக்குறீங்க? நான் இது எல்லாத்தையுமே அப்பயே கேட்டிருப்பேன். என்ன பண்றது? அண்ணனோட இந்த ஃபங்ஷன் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் போயிட்டு முதல்ல அந்த ஃபங்ஷன்ல கலந்துக்கணும். அந்த பூமி பூஜைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளும் வந்து சிறப்பா செஞ்சு குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில பொறுமையா இருந்துட்டு இருந்தேன். ஆனா, இதுக்கு மேலயும் என்னால பொறுமையா இருந்துட்டு இருக்கவே முடியாது. ஆரம்பத்தில என்னடான்னா, கௌதம் அண்ணன கொல்ல பார்த்தீங்க. இப்ப என்னடான்னா, கௌதம் அண்ணன் போடுற அந்த பூமி பூஜையில எஸ்எஸ்கே கூட சேர்ந்து, இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, கேவலமான வேலைய செஞ்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து அதாவது கௌதம் அண்ணனோட அந்த பூமி பூஜைய வந்து பார்த்தீங்கன்னா, நிறுத்தறதுக்கு பார்த்தீங்களே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நியாயமா இருக்கா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட, அதாவது தன்னோட மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே கார்த்திக் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு நடுவுல இந்த அஞ்சலி இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிய வந்தா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி எல்லாம் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுருவாங்க. நம்ம கார்த்திக் வந்து இப்ப கூட என்ன நெனச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவும் நம்ம பைரவியும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலியோட ரகசியம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்து கடைசியில அஞ்சலி தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய யாராலயுமே காப்பாத்த முடியாது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.